கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 25:1. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளைச் செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் ஆனவைகள். Lord, you are my God. I will exalt you and praise your name, for in perfect faithfulness you have done wonderful things, things planned long ago. ஆண்டவரே, நீரே என் கடவுள். நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன். உன் பெயரைப் போற்றுவேன். நீர் வியத்தகு செயல் புரிந்துள்ளீர். நெடுநாளாய் நீர் தீட்டியுள்ள திட்டத்தை திண்ணமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றி உள்ளீர். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை துதித்து பாராட்டுகிறார். அவர் கூறுவது மிகவும் ஆழ்ந்த உணர்வும் நம்பிக்கையும் கொண்ட ஒரு ஜெபத்தை போன்றது. இதன் முக்கிய கூறுகளை சற்று நேரம் தியானிப்போம். கர்த்தாவே, நீரே என் தேவன். இது ஒரு தனிப்பட்ட உறவின் ஒப்புதல். ஏசாயா தன்னை தேவனோடு நெருங்கிய உறவில் இருப்பவன் என கூறுகிறார். நீர் என் தேவன் என்பதில் ஒரு அடையாளமும் உரிமையும் உள்ளது. இது ஒவ்வொரு நம்பிக்கையாளரின் அறிக்கை ஆகும். உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் என்று கூறுவதை கவனியுங்கள். தேவனின் பெருமையையும் மகிமையையும் வெளிப்படுத்துகிற வகையில் அவர் துதிக்கிறார். உம்மை உயர்த்துகிறேன் என்பதில் அவர் ஒருவேளை மக்களுக்கு முன்னிலையில் அல்லது தன் உள்ளத்தின் ஆழத்தில் தேவனை உயர்த்துகிறார் என்பதை உணர்த்துகிறது. அடுத்ததாக அவர் கூறுவது, நீர் அதிசயமானவைகளை செய்தீர். தேவன் செய்திருக்கும் அதிர்ச்சி தரும் ஆச்சரியமூட்டும் செயல்களை அவர் நினைவு கூறுகிறார். இது தேவன் ஆரம்ப காலத்திலிருந்தே நடத்தும் மிக பெரிய திட்டங்களை குறிக்கும். எடுத்துக்காட்டாக, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு செங்கடலை பிளந்து வழி நடத்தி யோர்தானை கடக்கச் செய்து சீனாய் மலையில் நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுத்தது என்று தேவன் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியும் ஆனவைகள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவனுடைய திட்டங்கள் பழைய காலத்தில் தீர்மானிக்கப்பட்டவை. அவை இப்பொழுது நிறைவேறுகின்றன. தேவனுடைய திட்டங்கள் மாற்றம் அடையாதவை. அவை சத்தியமானவை, அதாவது பொய்யற்றவை. உறுதியானவை, அதாவது நிலைத்தவை, நம்பத் தகுந்தவை. தேவரீர் மகத்துவமுள்ளவரும் அதிசயங்களைச் செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 86:10 வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்றும் சங்கீதம் 33:11 வாசிக்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு கூறுவதை யோபு 42:2 வாசிக்கிறோம். இந்த வசனங்கள் நமக்கு கூறுவது, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் உலகத்திலும் நியாயத்தையும் விசுவாசத்தையும் கொண்ட ஆச்சரியமான திட்டங்களை நிறைவேற்றுகிறார். கர்த்தர் ஒரு சித்தி அடைந்த ஆலோசனையையும் நம்பிக்கைக்குரிய செயல்களையும் கொண்ட தேவன். மனிதர்கள் மாறக்கூடும், சூழ்நிலைகள் சிதையக்கூடும், ஆனால் தேவனின் திட்டங்கள் சத்தியமும் நிலைத்ததும் ஆனவை.
அவர் சொன்னது போலவே செய்கிறவர். அவர் திட்டமிட்டதை யாராலும் தடுக்க முடியாது. நம் தேவன் தனிப்பட்ட தேவன். ஏசாயா கூறும் வாக்கியம், நீரே என் தேவன். இது ஒரு ஆழமான உறவை குறிக்கிறது. தேவன் நம்முடையவராக இருக்கும் பொழுது நாமும் அவருடையவர்களாய் இருப்போம். அவர் செய்யும் காரியங்கள் அதிசயமானவை. தேவனுடைய செயல்கள் மனித அறிவுக்கு எட்டாதவை. ஆச்சரியங்கள், மறக்க முடியாத வெற்றிகள், தேவையான நேரத்தில் வரும் உதவிகள். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் அதிசயங்களை செய்ய வல்லவரே. அவருடைய ஆலோசனைகள் உறுதியானவை. உங்கள் வாழ்க்கைக்காகவும் அவரிடம் ஒரு திட்டம் உள்ளது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலம் கூறுவதை எரேமியா 29:11 வாசிக்கிறோம். இங்கு தேவன் நம்மை மறக்கவில்லை என்பதையும், அவர் திட்டங்கள் நம்முடைய நன்மைக்கு மட்டுமே என்பதையும் உறுதியாக சொல்கிறார். அவர் திட்டங்கள் தாமதிக்கலாம், ஆனால் தவற மாட்டாது. இதை விசுவாசிக்கிறீங்களா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று யோபு 5:9 வாசிக்கிறோம். நாம் எண்ணிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மட்டுமல்ல அவர் செயல்கள், எண்ணிக்கையை தாண்டிய அதிசயங்கள். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று தானியேலின் புத்தகம் 4:35 வாசிக்கிறோம். நம் வாழ்க்கையில் தேவன் செய்யும் காரியங்களை யாராலும் எதிர்த்து நிறுத்த முடியாது. அவர் செயல்கள் அதிகாரத்துடனும் நிரூபணத்துடனும் நிறைவேறும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் ஆன்மீக பாடம், நாம் தேவனை நம்முடைய தனிப்பட்ட தேவனாக ஏற்று அவரை துதிக்க வேண்டும். தேவன் ஏற்கனவே சொல்லிய ஆலோசனைகளை இன்று நிறைவேற்றுகிறார் என்ற பரிபூர்ண நம்பிக்கையுடன் அனுதினமும் அவர் பாதம் அமர்ந்து துதிக்க வேண்டும். தேவனுடைய வேலைகள் அதிசயமானவைகள். அவை எப்போதும் நம்மை வியக்க வைக்கும். எனவே திறந்த கண்களுடன் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள். தேவன் செய்த அதிசயங்களை எண்ணி பாருங்கள். இன்னும் நிகழாததை பற்றி கலங்காமல், அவர் தாமதிக்கிறார் என்பதினால் சலித்து போகாமல், அவர் திட்டம் சத்தியமானதும் உறுதியானதும் என்பதை நம்புங்கள். அந்த பரிபூர்ண விசுவாசத்துடன் அவர் பாதம் அமர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த அதிசயங்களுக்காக உமக்கு துதியும் மகிமையும் செலுத்துகிறோம். உமது ஆலோசனைகள் என்றும் நிலைக்கும். எங்கள் எதிர்காலமும் உமது கரங்களிலே இருக்கிறது என்பதிலே எங்கள் நம்பிக்கை உறுதியாக இருக்கட்டும். எங்கள் கண்களில் தெரியாமல் போனாலும் எங்கள் நம்பிக்கையில் மறையாத தகப்பனாக நீர் இருக்கிறீர். அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.